வணக்கம் மக்களை. தமிழக அரசு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 2025-26க்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களிடையே இந்த பட்ஜெட் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதை பத்தியான கருத்துக்களை வந்து நம்ம கேட்டு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசு 2025-26க்கான பட்ஜெட்டை வந்து தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு தேனி மாவட்ட மக்களா உங்களுடைய கருத்து என்ன? அனாதை குழந்தைக்கு 2000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், வரவேற்பட்டது. அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தமிழக அரசு வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு வந்து ஐயா சொல்றாரு. ஓகேங்க, நன்றி சார். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல உங்களுடைய கருத்து என்ன சார், தேனி மாவட்ட மக்களா? இந்த பட்ஜெட்ல தமிழக அரசு வந்து 40,000 அரசு வேலை கொடுக்கறதா இளைஞருக்கு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்திருக்குது. இருந்தாலும் நம்ம அரசுல வந்து நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் கூட்டி 1 லட்சம் மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாவே இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசு 25-26க்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்ட மக்களா உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல்ல இந்த வருஷம் சிறப்பான ஒரு அறிவிப்புண்டா. 5 லட்சம் மக்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா தரதான் சிறப்பான அறிவிப்பு, கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ சார். ஓகே சார், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்ட மக்களா உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழக அரசு நேற்றைய பட்ஜெட்டில் வந்து லேப்டாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கடந்த 2-3 ஆண்டுகளை வந்து நிப்பாட்டாங்க. இப்போ வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. ஓகே, தேங்க்யூ சார். தினம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு 25-26க்கான பட்ஜெட்டை வந்து தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. தேனி மாவட்ட மக்களா இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன அவங்க சொல்லியிருக்காங்க? நேற்று வந்து தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ததுல வந்து ஒரு மகளிர் சுயஉதவிக்கு ஒரு 37,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்களுடைய பேர்ல பத்திர பதிவு செஞ்சா ஒரு 1% வந்து தள்ளுபடி தராங்கிற மாதிரி அதுலயும் போட்டிருந்தாங்க. பார்த்தேன் அதை. அது வந்து பெண்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். தென் தமிழகத்துக்கு வந்து எதுவும் செய்யலை. தேனி மாவட்டமா இல்லை சேரும், அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றாங்க. அப்ப எந்த மாவட்டத்துக்கு அதிகமா பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லாவே தெரியும். சென்னை இந்த அந்த சுற்றுவட்ட பகுதியில் தான் வட்டம் பட்ஜெட்ல வந்து பெரிய லெவல்ல பண்றாங்க. இந்த சைடு வந்து எதுவும் பெரிய லெவல்ல இல்லை. மேபி நெக்ஸ்ட் இயர்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.